ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2025 ரிலீஸ் ஆன நோவகைன்ன்ற ஒரு பயங்கரமான ஆக்ஷன் காமெடி மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தை தி பெஸ்ட்னு சொல்லாங்க. அந்த அளவு வெறித்தனமான மூவி. வலின்ற ஒரு உணர்ச்சி சின்ன சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்க ஒண்ணு. ஆட மனுஷனை விடுங்க, பூச்சி பேச்சி ஆடு மாடு கோழி பன்னி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு ஒரு செல் உயிரில இருந்து எத்தனை செல் உயிரி இருக்கோ எல்லாத்துக்குமே வலின்ற ஒண்ணு காமன் இல்லைங்களா? ஆனா இந்த படத்துல பாருங்க, எவ்வளவு பெரிய கத்தி எடுத்து வெட்டினாலும் எத்தனை துப்பாக்கியால சுட்டாலும் வலியை ஏற்படுத்துறதுக்கு என்னென்ன இருக்கோ எதை பண்ணாலும் வலியே தெரியாத ஒருத்தவன். இது ஹீரோவுக்கு வரமோ சாபமோ, பட் இதை பத்தி வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாம நார்மலா பேங்க் எம்ப்ளாயியா ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஒரு நாள் ஹீரோவோட பேங்குக்கு கொள்ளையடிக்க வந்த ஒரு கொள்ளக்கார கும்பல் ஹீரோ உயிருக்குயிரா காதலிச்ச பொண்ணை கடத்தி கொண்டு போயிடுறானுங்க. சோ வலியே தெரியாத ஒருத்தவன் கொள்ளக்காரங்கள்ட்ட மாட்டிக்கிட்ட தான் காதலியை காப்பாத்த போற பெயின்லெஸ் ஜேர்னி தான் படத்தோட கதை. ஒரு படத்துல காமெடி மரண கலாயா இருந்து நம்ம பார்த்திருப்போம். இந்த படத்துல மரண கலாய் தான் காமெடியே. வாங்கலாம் நம்மளும் உள்ள போய் அந்த காமெடியை கண்டு கழிச்சுட்டு வந்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா காலைல 6:30 மணிக்கு டான் எழுந்துச்சு குளிச்சு கோட் சூட் எல்லாம் போட்டு டிப் டாப்பா ரெடி ஆகி ஜூஸ் ஒன்று அரைச்சு உள்ள தள்ளிட்டு வேலை கிளம்புற ஹீரோ வேலை செய்யறது ஒரு பேங்க்ல, அதுவும் அசிஸ்டன்ட் மேனேஜரா. ஏதோ ஒரு காரணத்தினால ஹீரோ தனிமையிலே தான் இருக்காரு. வீட்லயும் சரி வேலையிலயும் சரி யாருக்கிட்டையும் சரியா பேசிக்கிறது இல்ல. காலையில ஹீரோ வேலைக்கு போனதும் மேனேஜர் தலைமையில ஒரு மீட்டிங் நடக்குது. மீட்டிங்க்கு ஒரு பொண்ணு லேட்டா வரா. இப்பதான் அந்த பொண்ணு பேங்க்ல வேலைக்கு சேர்ந்து 4 மாசம் தான் ஆகுது. அவளை பார்த்ததும் ஹீரோ மனசுக்குள்ள லட்சம் பட்டாம்பூச்சி பறக்குது. ஏன்னா ஹீரோ அந்த பொண்ணை ஒன் சைடா டாவடிச்சிட்டு இருக்காப்புல. பட் 4 மாசத்துலங்க 2 பேரும் ஒரு தடவை கூட பேசிக்கிட்டது இல்ல. சோ எப்பவும் போல இப்பவும் ஹீரோ அந்த பொண்ணை கண்ணாலேயே காதல் பண்ணிட்டு ஒரு வயசான கஸ்டமர்ட்ட பேசிட்டு இருக்காரு. வயசானவரும் அவரோட மனைவியும் சேர்ந்து பேங்க்ல லோன் வாங்கி மெடிக்கல் ஷாப் ஒன்று வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால இவரோட பொண்டாட்டி இறந்துட்டாங்க. கடையை சரியா நடத்த முடியல, அதனால லோனையும் கட்ட முடியல. பேங்க் கடையை ஜப்தி பண்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஹீரோ ஏதோ கொஞ்சம் பாவ முன்னியம் பாக்குறதுனால கிறிஸ்மஸ் ஹாலிடே வருது இல்லங்க, நான் வேணா அது வரைக்கும் உங்க பேப்பர் ஒர்க்கை ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த கேப்ல காசு எதுவும் ரெடி பண்ணி கடனை கட்ட முடியுதான்னு பாருங்க. எனக்கும் உங்களுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை தான், ஆனா என் ஸ்டேஜுக்கு என்னால இவ்வளவு தாங்க பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ இடத்துல வேற எவன் இருந்திருந்தாலும் யோ காசை கட்டினா கட்டு இல்ல கடையை கொடுத்துட்டு போயா அப்படின்னு கட்டன் ரைட்டா பேசியிருப்பான். பட் ஹீரோ முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதா சொல்ல நல்லது தம்பின்னு வயசானவர் கிளம்புறப்போ, அப்புறம் சார் உங்க மனைவி இறந்துட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். 50 வருஷம் அவங்க கூட வாழ்ந்திருக்கீங்க. அவங்க போனது உங்களுக்கு பெரிய இழப்பா இருக்கும்ல, நினைச்சு பார்த்தா எனக்கே கவலையா இருக்கு சார்னு ஹீரோ ஆறுதல் சொன்னதும், என்னைக்குமே இன்னைக்கு வாழ்க்கை இல்ல தம்பி, எண்ணம் தான் வாழ்க்கை. என் பொண்டாட்டி கூட 50 வருஷம் இல்ல, நான் அவ கூட வாழ்ந்த முதல் நாளே அவ இறந்து போயிருந்தாலும் இன்னைக்கு எவ்வளவு ஃபீல் பண்றனோ அதே ஃபீலிங்ஸை தான் அன்னைக்கும் பண்ணிருப்பேன். அது அப்படிதான் நம்ம வாழ்க்கை நமக்கு பிடிக்காம போயிட்டு இருக்கும். திடீர்னு ஒருத்தவங்க உள்ள வந்து நம்ம வாழ்க்கையும் இப்படி மாறுமான்னு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா மாத்துவாங்க பாரு. அப்படிப்பட்டவங்க கிடைக்கிறதெல்லாம் வரும். என்ன பண்றது, அப்படி இருந்த என் பொண்டாட்டி விட்டு போயிட்டா. எல்லாம் காடு கணக்குன்னு புலம்பிட்டு வயசானவர் போயிடுறாரு. பேங்க்ல எம்ப்ளாயிஸ்லாம் காஃபி குடிக்கிற இடத்துல ஹீரோ காஃபி கட்டில் ஒன்று எடுத்து காஃபியை கப்ல ஊத்திட்டு இருக்கப்போ எதர்ச்சியா ஹீரோவுக்கு பின்னால வந்த ஹீரோயின் ஹீரோவை கூப்பிடுறதுக்கு ஹீரோ மேல கை வைக்கிறா. அப்ப ஹீரோவோட கை ஸ்லிப் ஆகி கெட்டில்ல சுட சுட இருந்த காஃபி ஹீரோ கையில கொட்டிக்குது. வக்காளி நம்மளா இருந்திருந்தா அந்த இடத்துல துடிச்சு போயிருப்போம். பட் நல்லா காப்பு கட்டின சாப்பு ஸ்டிக் மாதிரி கழுத்துல டையை கட்டின்னு நின்னுட்டு இருக்கானே ஹீரோ, கொஞ்சமும் ரியாக்ஷன் காட்டாம அவ்வளோ கேஷுவலா பேசுறான். ஹீரோயினே பதறிடுறா. ஐயோ தெரியாம பண்ணிட்டாங்க வலிதா அப்படின்னு கேட்டோம். ஆட ஒன்னும் இல்லங்க, இதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர், நீங்க ஃப்ரீயா விடுங்கன்னு ஹீரோ பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ கையில கட்டி இருந்த வாட்ச்ல அலாரம் ஒண்ணு அடிக்குது. எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு ஹீரோ போயிடுறாரு. அப்பவும் ஹீரோயின் விடல. இதுக்கப்புறம் ஹீரோ ரூம்ல உட்காந்து பட்ட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கப்போ அங்கேயும் வந்து உங்க கையில காஃபி கொட்டினது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க, அதுக்கு பதில் உங்களுக்கு லஞ்ச் வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறேன், ஃப்ரீயா இருந்தா வாங்கலாம், 2 பேரும் போய் சாப்பிட்டு வந்துருவோம் அப்படின்னு ஹீரோயின் கூப்பிட, ஹீரோ தான் யார்கிட்டயும் பேசாத பழகாத தயக்கமான ஆளாச்சு, சோ முதல்ல வேணான்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினும் ரூமை விட்டு போயிடுறா. அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் ஒரு தாத்தா நம்ம கிட்ட வந்து காதலை பத்தியும் நம்ம வாழ்க்கையை அழகாக்க வந்த ஒருத்தவங்களை பத்தியும் பேசிட்டு போனாரு. அதை கேட்டு நம்ம திருந்தாம இருந்தா எப்படி? நம்ம வாழ்க்கையை அழகாக்க வந்த பொண்ணுனா அது ஹீரோயின் தான். அவளை விடக்கூடாதுன்னு ஹீரோயின் 2 ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல. உடனே ஹீரோ அவகிட்ட போய் நான் லஞ்சுக்கு வரதா சொல்லிடுறாரு. இங்க சீனை கட் பண்ணா ஹீரோயின் லஞ்சுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க ஹீரோயின் ரெகுலரா ஆர்டர் பண்ற கேக் ஒண்ணு அவளுக்கு ஆர்டர் பண்ணிக்கிறா. ஹீரோ இவருக்கு ஜூஸ் ஆர்டர் பண்ணிக்கிறாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே கேக் வந்துருச்சா, ஒரு ஸ்பூன் எடுத்து ஹீரோயின் வாயில வச்சதும் என்ன ருசி, ஆஹா இந்த ஹோட்டல் கேக்கு தாயா கேக்கு, செம்ம டேஸ்ட்டுங்க, நீங்க ஒரு வாய் சாப்பிடுங்களேன் அப்படின்னு ஆசையா ஒரு ஸ்பூன் கேக் எடுத்து ஹீரோவுக்கு ஊட்டுறா. அழகான பொண்ணு அற்புதமான கேக்க ஊட்டுறா. ஒரே கவ்வா கவருது இல்ல. பட் ஹீரோ எனக்கு கேக் வேணவே வேணான்னு ஒத்த கால நிக்கிறாரு. ஏன் என்னாச்சுன்னு ஹீரோயின் கேட்கதான். இது வரைக்கும் யாருகிட்டயும் சொல்லாத ஒரு உண்மையை ஹீரோ வெளியே சொல்றாரு. அத எப்படிங்க நான் சொல்றதுக்கு எனக்கே கூச்சமா இருக்கு. நான் பொதுவாவே சாலிட் ஐட்டம் எல்லாம் சாப்பிட மாட்டேங்க, ஒன்லி லிக்யூட் தான். ஏன்னா சாலிட் ஐட்டம் சாப்பிட்டா
பார்த்தா நான் அதை கடிக்கணும். வாயில கடிக்கும் போது தப்பி தவறி நான் என் நாக்கை கடிச்சுக்கிட்டேன்னு வைங்களேன், என் நாக்கை கடிக்கிறேன்றது கூட எனக்கு தெரியாது. இப்ப நம்ம நாக்கை கடிச்சோம்னா நமக்கு வலிக்கும், அதை வச்சுதானே நம்ம நாக்கை கடிச்சுக்கிட்டோம் நமக்கு தெரியும். ஆனா நான் நாக்கையே கடிச்சுக்கிட்டாலும் எனக்கு அது தெரியாது, அதனாலதான் நான் சாலிட் ஐட்டமே சாப்பிடுறது இல்லைன்னு ஹீரோ சொன்னதும், நீங்க ஏதோ ஒன்னு சொல்றீங்க ஆனா எனக்கு தான் விளங்கவே மாட்டேங்குது அப்படின்னு ஹீரோயின் குழப்பமாகறா. சரிங்க, இதுக்கு மேலேயே நான் மறைக்க விரும்பல, எனக்கு ஜெனடிக் டிசார்டர் ஒன்னு இருக்குங்க, அதாவது பரம்பரை வியாதி. அந்த வியாதியோட பேரை CIPAன்னு சொல்லுவாங்க. இது இருக்கவங்களால வலிய உணர முடியாது, ஹீட்டு கோல்ட உணர முடியாது. காலையில பாத்தீங்களே, கையில சுட சுட காஃபி கொட்டியும் கை காயமாச்சு, ஆனா எனக்கு எந்த உணர்ச்சியும் வரல. இது எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. என் அம்மா அப்பா தான் என்ன பாத்துக்கிட்டாங்க. என் வாழ்க்கையோட முக்காவாசி நாள் நான் ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்தேன், அங்கதான் வளர்ந்தேன், அங்கதான் வாழ்ந்தேன். என் அம்மா அப்பா செத்து நான் வெளியுலகத்துக்கு வந்ததும் இதை யார்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதனால எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கேன் இப்படின்னு ஹீரோ சொல்ல சொல்ல, ஆடா டேய் ஏங்க இது சூப்பர் மேட்டரா இருக்கேங்க, கிட்டத்தட்ட இது சூப்பர் பவர் மாதிரி தானே, இப்படி ஒரு விஷயத்தை ஏங்க அவங்களோட குறை நினைச்சுக்கிட்டு வெளியே சொல்லாம தயங்குறீங்க? ஓகே, இப்போ உங்க பிரச்சனை என்ன? சாலிடான ஐட்டம் சாப்பிட்டா நாக்க கடிச்சுப்பீங்கன்னு பயப்படுறீங்க அதானே? இதுக்கு முன்னால உங்க கூட யாரும் இல்லாம இருக்கலாம், இப்பதான் நான் இருக்கேன்ல. இந்த கேக்க சாப்பிடுங்க, உங்க நாக்கே துண்டானாலும் உங்களை குண்டு கட்டியா தூக்கிட்டு போயிட்டு காப்பாத்த நான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் வலுக்கட்டாயமா கேக் எடுத்து ஊட்டி விடுறா. வாழ்க்கையில முதல் முறையா ஹீரோ கேக்க சாப்பிடுறாரு. அந்த டேஸ்ட் ஹீரோவா அப்படியே மயக்கிடுது. இதோட இந்த சீன் முடிய அடுத்து ஹீரோ வீட்ல உட்காந்து இவரோட ஆன்லைன் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கூட வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்காரு. ஹீரோவும் அவனும் மீட் பண்ணிக்கிட்டதே இல்ல, வெறும் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஹீரோ அவங்கிட்ட சொல்றாரு, மச்சி நான் ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு பொண்ணை பத்தி அவங்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, எனக்கு அவன் மேல கண்ணு இருக்குன்ட்டு. இன்னைக்கு நானும் அவளை லஞ்சுக்கு போனோம்டா, லஞ்ச்லாம் நல்லா தான் போச்சு, திரும்ப நைட்டு மீட் பண்ணுவோம், ஒரு இடத்துக்கு வான்னு கூப்பிட்டுருக்கா. எனக்கு போலாமா வேணாமான்னு தெரியல, என்னடா பண்ணலான்னு ஒப்பீனியன் கேட்டதும், அட சர்வதேச சாம்பாரு புடிச்ச பொண்ணுன்ற கூப்பிட்டான்ற போய் பார்த்துட்டு வாடா, வீட்லயே உட்காந்து எதை புடுங்க போற நீ, மிஞ்சி மிஞ்சி போனா என் கூட உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருப்ப, அதைத்தானே டெய்லியும் பண்ற, போறதுனால ஒரு லாசம் இல்ல, போயிட்டு வான்னு அவன் சொன்னதை கேட்டு ஹீரோ நைட் ஒரு பப்புக்கு வந்து ஹீரோயினை மீட் பண்றாரு. அங்க ஹீரோவோட ஸ்கூல் படிச்ச பையன் ஒருத்தவன் இருக்கான். அவனுக்கு ஹீரோவை பத்தி நல்லா தெரியும். பயபுள்ள வேணும்னே ஹீரோ கிட்ட வந்து, ஹேய் இங்க பாடுறா யார் வந்திருக்கான்னு, நம்ம அடித்தாங்கி, ஏண்டா நோவகைன்னு இன்னுமா நீ உயிரோட இருக்க, வலியே தெரியாத நீ அடி வாங்கி மிதி வாங்கி நேரம் செத்துருப்பான்னு பார்த்தேன், பரவாயில்லையே உயிரோட இருக்கியே அப்படின்னு ஹீரோவை கலாச்சிட்டு போறான். நோவகைன்றது ஹீரோவுக்கு ஸ்கூல்ல வச்ச பட்ட பேரு. சோ அவன் போனதுக்கு அப்புறம் அவன் யாரு என்ன எப்படி எல்லாம் ஹீரோ வெறுப்பேத்துவான், இத பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. பதிலுக்கு அவளும் அவ வாழ்ந்த வாழ்க்கையும் நல்லபடியா இல்ல, சின்ன வயசுல இருந்து அவளுமே நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கா. திரும்ப அவளும் அதை சொல்றா. அப்போன்னு பார்த்து காலையில ஹீரோவோட வாட்சில் அலாரம் அடிச்சுது. நான் உடனே கிளம்பணும்னு ஹீரோ போனாரு இல்ல, மறுபடியும் அலாரம் அடிக்குது. திரும்ப நான் கிளம்பணும்னு அவசர அவசரமா போறாரு. இரு 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 ஒரு நிமிஷம் இரு, என்ன ஏதோ வாட்சில் அலாரம் அடிக்குது, உடனே காலில் சுடுதண்ணியை ஊத்துன மாதிரி கிளம்புற நீ, என்ன கதைன்னு ஹீரோயின் கேட்க, இதுக்கு வேற விளக்கம் கேக்குறியா, நான் தான் சொன்னேனேம்மா என்னால எதையும் உணர முடியாதுன்னு, ஒண்ணுக்கு அர்ஜென்ட்டா வந்துச்சுன்னா அது கூட எனக்கு தெரியாதுமா, அதான் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கு அலாரம் செட் பண்ணிருக்கேன், போலனா டேங்க் வச்சிரும், இரு நான் போயிட்டு வந்துடுறேன்னு ஹீரோ பாத்ரூம் போயிட்டு வெளியே வரதுக்குள்ள அங்க நிலைமையே தலைகீழா மாறிடுச்சு. இப்ப வந்து ஹீரோ ஒருத்தன் வெறுப்பேத்திட்டு போனானே, அவன் என்னடானா ஹீரோயின் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். ஊரா விட்டு ஊறுகாய நல்லா எடுத்து நக்குறீங்கடா, ரைட்டு நம்ம குடுத்து வச்சது அவ்வளவுதான், ஒரு பாய சொல்லிட்டு கிளம்புவோம் அப்படின்னு ஹீரோ கிட்ட வரப்போ, ஏன்பா உன் ஃப்ரெண்டு பயங்கர ஃபன்னா பேசுறாருப்பா, சிரிச்சு சிரிச்சு எனக்கு வைரல்லாம் புண்ணாயிடுச்சுப்பா, உன்னாலதானே உன் ஃப்ரெண்டை பார்த்தேன், சோ அவங்க 2 பேருக்கு நான் ஒரு ட்ரிங்க் வாங்கி தரேன், ஏன் ட்ரீட், என் கண்ணு முன்னாலே நீங்க அதை குடிக்கணும் அப்படின்னு ஹீரோயின் 2 பேருக்கும் ஒரு ட்ரிங்க் வாங்கி கொடுக்குறா. ஹீரோயினும் அதை குடிச்சிட்டு நல்லா தான் இருக்காரு. ஆனா இன்னொருத்தவன் குடிச்சான் பாருங்க, ட்ரிங்க் உள்ள இறங்கினதும் ஐயோ எம்மா ஐயோ எம்மா ஐயோ எம்மான்னு அலறான். ஏண்டான்னு பார்த்தா ஹீரோயின் வாங்கி கொடுத்தது பெப்பர் சாஸ். ஹீரோவால வலிய உணர முடியாது, சோ அவருக்கு காரம் தெரியல, இவனுக்கு காரம் கபால வரைக்கும் எரிக்காதரு கதறன்னு கதறான். சோ அவன் ஹீரோவை செஞ்சதுக்கு ஹீரோயின் அவனை நல்லா வச்சு செஞ்சுட்டா. இந்த குஷியோடையே ஹீரோ அவரோட வீட்டுக்கு ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. அப்புறம் என்ன, எல்லா ஹாலிவுட் படத்துலயும் பாக்குற மாதிரி தான், வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே சில்லாக்கி டும்மா. ரொம்ப வயிறு எரியாதீங்க, நான் ஒரு கமெண்ட்ல பார்த்தேன், எங்களுக்கு காட்டாம எல்லாத்தையும் நீ மட்டும் தனியா பாக்குறியான்ட்டு. நானும் பெருசா எதையும் பார்க்கல, ஒரு முத்தத்தோட மொத்த சீனி முடிச்சிட்டானுங்க. சோ எல்லாம் முடிஞ்சதும் காலையில ஹீரோ எழுந்திருக்கிறதுக்கு முன்னாலேயே ஹீரோயின் ஹீரோவுக்காக கேக் டிராயிங் ஒன்னு வரைஞ்சு வச்சுட்டு வேலை கிளம்பி வந்துடுறா. இத்தனை வருஷமா ஹீரோவோட வாழ்க்கையில இல்லாத ஒரு புது ஃபீலிங்ஸ், சொல்ல முடியாத சந்தோஷம். நம்ம வாழ்க்கையிலயும் ஒரு தேவதை வந்துட்டாடான்னு கீழே போட பேங்குக்கு போய் பிரேக் டைம்ல நைட் நடந்ததை பத்தி ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு கிட்ட போறப்போ வந்தானுங்க பாருங்க 3 முடிச்ச வைக்கீஸ். பேங்குக்குள்ள சாண்டா கிளாஸ் வேஷத்துல வந்த 3 கொள்ளக்காரனுங்க துப்பாக்கியை காட்டி எல்லாரையும் கீழே படுக்க வைக்கிறானுங்க. ஒரு நிமிஷம் அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. சட்டுன்னு வரானுங்க, பட்டு பட்டுன்னு கண்ணை காட்டுறானுங்க, பொட்டுன்னு எல்லாரையும் படுக்க வச்சிடறானுங்க. இவனுங்க கொள்ளையடிக்க போற பணம் எல்லாம் வால்ட்ல இருக்கு. வால்ட்ட மேனேஜரால தானே திறக்க முடியும். சோ கொள்ளக்காரன்ல ஒருத்தவன் மேனேஜரை அல்லேக்கா தூக்கி பாஸ்வேர்டை சொல்றான்னு கேட்டா, செத்து போனாலும் என் கெத்து போவாதரா, ஒன்ன மாதிரி கொள்ளக்காரன்ட்டெல்லாம் பாஸ்வேர்டை சொல்லவே முடியாதுன்னு மேனேஜர் அடம்
அவன் பிடிக்கிறாரு. அவன் புது பொண்ணுக்கு நலுங்கு வைக்கிற மாதிரி மேனேஜரோட மூஞ்சில அப்படி நலுங்கு வைக்கிறான். அப்பவும் மேனேஜர் வாயவே திறக்கல. இது நடந்துட்டு இருக்கும் போதே கொள்ளக்காரன் சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டிருக்கான்ல, அவன் தவடால கட்டிருந்த தாடி லைட்டா நவுந்துக்குது. மேனேஜர் அவன் மூஞ்ச பார்க்க வேண்டிய மாதிரி ஆயிடுது. சாரி ப்ரோ, நத்திங் பர்சனல், நீ என் மூஞ்ச பார்த்துட்ட, வேற வழி இல்ல, நான் உன்னை கொன்னுதான் ஆகணும் அப்படின்னு மேனேஜரை கொன்னுறானுங்க. மேனேஜருக்கு அப்புறம் வால்ட்டோட பாஸ்வேர்ட் தெரிஞ்ச ஒரே ஆள் அசிஸ்டன்ட் மேனேஜர். அது ஹீரோ தானே. எங்க அவன் தூக்க அவனு ஹீரோவை தூக்கி ஹீரோயின் எங்க படுத்திருக்காளோ அவளுக்கு பக்கத்துல வச்சுதான் கொள்ளக்காரன் ஹீரோவை பொறி பறக்க பொழகிறான். கொஞ்சம் கூட வரைக்கல ஹீரோவுக்கு. ஹீரோவோட கண் பார்வை எல்லாம் பக்கத்துல இருக்க ஹீரோயின் மேலேயே தான் இருக்கு. இவனுக்கா ஹீரோவை குத்தி குத்தி கைதான் வலிக்குது. டே, எந்த நாட்டு ஏழ்றடா நீ, அடிக்கிறனே வலிக்குதா இல்லையாடா உனக்கு, ஒரு பாஸ்வேர்டு தானே சொல்லிட்டு தான் போயாண்டா. போலீஸ் வரத்துக்கு வேற இன்னும் 1.5 நிமிஷம் தான் இருக்கு. இப்ப நீ சொல்றியா இல்ல மேனேஜர் மாதிரியே ஒன்னையும் போட்டு தள்ளவா அப்படின்னு கொள்ளக்காரன் ஹீரோ தலையில துப்பாக்கி வச்சதும் பக்கத்துல இருந்த ஹீரோயின் காதல்னால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுறா. வேணாம் அவர் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு ஹீரோயின் வாய விட, ஓஹோ 2 பேருக்குள்ள கதை அப்படி போகுதா, இப்போ வாயில இருந்து எப்படி பாஸ்வேர்டு வர வைக்கிறேன் பாரு அப்படின்னு கொள்ளக்காரன் ஹீரோ விட்டுறான். இந்த பக்கம் ஹீரோயினை கூப்பிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். டிசைனா அடி வாங்கியும் பாஸ்வேர்டை சொல்லாத ஹீரோ ஹீரோயினை 2 அடி தாங்க அடிக்கிறான். 6வது பையன் ஆத்திச்சொடி சொல்ற மாதிரி ஹீரோ வாயில இருந்து பாஸ்வேர்டு ஆர்டரா வருது. சோ 3 கொள்ளக்காரனுங்களும் வால்ட்ட திறந்து பணத்தை எடுத்துடுறானுங்க. ஆனா இவனுங்க கணக்கு பண்ண நேரத்துக்கு முன்னால போலீஸ் பேங்குக்கு வெளியே வந்துருது. இந்த டைம்லலாம் கொள்ளக்காரன் அடிச்ச அடியில ஹீரோ மயக்கமா இருக்காரு. ஹீரோவுக்கு வலிதான் தெரியாது. ஆனா அடிச்சா கேர் ஆகும்ல, இந்த மயக்கமாகிறது சாகிறது இதெல்லாம் நடக்க தானே செய்யும். சோ ஹீரோ மயக்கமா இருக்க கேப்ல ராபர்ஸ் போலீஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோயினை பிணைய கைதியா பிடிச்சு பேங்குக்கு வெளியே 2 பெட்ரோல் கார் வந்திருக்கு. ஒரு கார்லயும் 2-3 போலீஸ் இருக்காங்க. எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு ஹீரோயினோட இங்க இருந்து தப்பிக்கிறானுங்க. அடுத்த 30ல இருந்து 40 செகண்டுக்குள்ள தான் ஹீரோ கண்ணை முழிச்சு நடந்ததை புரிஞ்சுக்கிறாரு. ஏண்டா 30 வருஷம் தவறு இருந்து கட்சாடா அந்த பொண்ணு, அவளை அபேஸ் பண்ணிட்டீங்களேடா, உடா மாட்டண்டா அவங்களன்னு ஹீரோ வெளியே வர கொள்ளக்காரனுங்க சுட்ட போலீஸ்ல ஒருத்தவர் மட்டும் கால்ல அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஹீரோ அவர் போட்டிருந்த பெல்ட் எடுத்து போலீஸோட கால்ல கட்டி விட்டுட்டு போலீஸோட வாக்கி டாக்கில ஓடுற இன்ஃபர்மேஷனை கேட்டா இன்னும் 7ல இருந்து 8 நிமிஷத்துக்குள்ள போலீஸ் இங்க வரதா சொல்றாங்க. அதுக்குள்ள கொள்ளையடிச்சவனுங்க கடல் தாண்டி போயிடுவானுங்களே, வேலைக்கு ஆகாது, நம்மளே சம்பவத்துல இறங்கினாதா உண்டுன்னு அடிப்பட்ட போலீஸோட துப்பாக்கியவே எடுத்துக்கிட்டு போலீஸ் கார்லயே ஏறி ஹீரோ ராபர்ஸை தொத்திக்கிட்டு போறாரு. அவனுங்க மொத்தம் 2 கார்ல போறானுங்க. ஒரு கார்ல இந்த கூட்டத்தோட பாஸ், அப்புறம் இன்னொருத்தவன், அவங்க கூட தான் ஹீரோயின் இருக்கா. இதுல இன்னொருத்தவன் நான் சொன்ன பாத்தீங்களா, அவனோட தம்பி தான் இன்னொரு காரை ஓட்டிட்டு இருக்கான். சோ இவனுங்க பேரை நம்ம அண்ணங்காரன் தம்பிக்காரன்னு வச்சுப்போம். இவனுங்க காருக்கு பின்னால ஹீரோ போலீஸ் கார்ல ஃபாலோ பண்ணிட்டு வராரு இல்லையா. ஆக போலீஸ் தான் நம்மள தொட்டுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு தம்பிக்காரன் ஹீரோவோட காரை மானவரியா ஷூட் பண்றான். பட் ஹீரோ மேல புல்லட் படல. இதுக்கு மேல ஒன்னா போயிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போவோம், நம்ம ஸ்பாட்ல மீட் பண்ணுவோம்னு இவனுங்க 3 பேருக்குள்ள முடிவெடுத்து தம்பிக்காரன் வேற வழியிலையும் பாஸும் அண்ணங்காரனும் வேற வழியிலையும் பிரிஞ்சிடுறாங்க. ஹீரோவுக்கு தெரியாது இல்ல எந்த கார்ல ஹீரோயின் இருக்கான்னு. சோ ரேண்டமா ஒரு காரை சூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோ தம்பிக்காரனுக்கு பின்னால போக ஆரம்பிச்சிடுறாரு. 2 காரும் போயிட்டு இருந்த இடத்துல வழியில ஒரு பிளாக். சோ தம்பிக்காரன் ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறான். அவன் ஹீரோவை போலீஸ் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா ஹீரோ அவங்க கிட்ட துப்பாக்கியை காட்டி, இங்க பாருங்க, உங்களுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நீங்க கடத்தி கொண்டு போனீங்கல்ல ஒரு பொண்ணு, அவ மட்டும் எங்கன்னு சொல்லிடுங்க, நான் கிளம்பிக்கிட்டே இருக்கேன்னு ஹீரோ சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் தான், அட உள்ளூர் உதவாக்கற, அப்ப நீ போலீஸ் இல்லையாடா, அடச்சை உனக்கெல்லாம் பயந்து இவ்வளவு கிலோமீட்டர் ஓடி வர விட்டியடா, ஃபர்ஸ்ட் உன் கையில இருக்க கண்ணை எப்படி யூஸ் பண்ணணும் தெரியுமா உனக்கு, போடா டேய் போய் பொழப்ப பாடுறான்னு ஹீரோ கையில இருந்த துப்பாக்கியை பிடிங்கிட்டு தம்பிக்காரன் ஒரு இடத்துக்குள்ள ஓடுறான். ஹீரோவும் பின்னாலேயே ஓடி வர அங்க ஒரு படு பயங்கரமான சண்டை நடக்கிறது ஒரு ஹோட்டலோட கிச்சன்ல. தம்பிக்காரன் கையில துப்பாக்கி இருக்குன்னு என்ன ஆட்டம் ஆடுறான்றீங்க. கண்ட மெனிக்கு ஹீரோ ஷூட் பண்ண பாக்குறான். நடுவுல கையில ஒரு பேன் எடுத்த ஹீரோ தம்பிக்காரன் கையில பட்டார்னு அடிச்சதும் துப்பாக்கி பறந்து போய் கொதிச்சிட்டு இருக்க ஒரு எண்ணெய்க்குள்ள விழுந்துருது. அப்புறம் தம்பிக்காரன் வெறும் கையிலேயே ஹீரோவை வெறித்தனமா சாத்துறான். ஜி ஒத்துக்கிறேன் ஜி, நீங்க ஸ்ட்ராங்கான ஆள் தான் ஜி, ஆனா என்ன ஜி ஆக போகுது, அம்மன் ஜெல்லிக்கு புண்ணியம் இல்ல ஜி, நான் உங்கள்ட்ட அந்த பொண்ணு எங்கன்னு தானே கேக்குறேன், சொல்லுங்களேன் இப்படின்னு ஹீரோவும் வழி தெரியாம அவங்கிட்ட அடி வாங்கிட்டு ஹீரோயின் எங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்காரு. தம்பிக்காரன் அடிச்சு டயர்டே ஆயிட்டான். என்ன ஜென்மண்டா நீ, எவ்வளவு அடி அடிக்கிறேன், திரும்ப ஏஞ்சி நிக்கிற, ஓகே டைம் இல்ல முடிச்சிட வேண்டியதான்னு தம்பிக்காரன் ரெடி ஆகிறப்போ இப்ப பறந்து போய் ஒரு துப்பாக்கி எண்ணெய்க்குள்ள விழுந்துச்சுல்ல, அதுக்கு பக்கத்துலதான் ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. ஆனால் பறக்கிற எண்ணெய்க்குள்ள அசால்ட்டா கையை விட்டு துப்பாக்கி எடுத்து டொபுக்குன்னு தம்பிக்காரனோட தொண்டை குழியிலேயே புல்லட்டை இறக்கிடுறாரு. தம்பிக்காரன் அவுட். ஹீரோவோட கையை எண்ணெயில விட்டதுல வெந்து தணிந்தது காடுன்ற மாதிரி வெந்து கொதிச்சிட்டு இருக்கு. அதே டைம் தம்பிக்காரனோட போனுக்கு அண்ணங்காரங்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, நாங்க போலீஸ்ட மாட்டாம தப்பிச்சு நம்ம வேலை செய்யற இடத்துக்கு வந்துட்டோம், நீயும் வந்து சேருன்ட்டு. ஆனா ஹீரோவுக்கு அது எந்த இடம்னு தெரியாதே. சோ ஹீரோ என்ன பண்றாரு, தம்பிக்காரன் அவனோட ஷோல்டர்ல ஒரு டாட்டூ போட்டிருக்கான். அதை இவரோட போன்ல போட்டோ எடுத்துக்கிட்டு தம்பிக்காரன் ஒரு கார் ஓட்டிட்டு வந்தான் இல்லையா, அந்த கார் எடுத்துக்கிட்டு தப்பிக்கிறப்போ பேங்க்ல கொள்ளையடிச்ச பணத்துல பாதி பணம் இந்த கார்ல தான் இருக்கு. அதை நோட் பண்ணிட்டு ஹீரோவுக்கு ஆன்லைன் ஃப்ரெண்ட் ஒருத்தவன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு போனை போட்ட ஹீரோ, நண்பா நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன்டா, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் உனக்கு ஒரு டாட்டூவோட போட்டோ அமைச்சிருக்கேன்
பாத்தியா, அந்த டாட்டூ இந்த ஏரியால யாருக்கு போட்டான்னு எனக்கு தெரியணும். அட்லீஸ்ட் அது எந்த கடையில போட்டாங்கன்னாச்சும் எனக்கு விசாரிச்சு சொல்ல. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ ஹெல்ப் கேட்டதும், பொறு என்ன சொல்ற, உன் பேங்க்குக்கு கொள்ளையடிக்க வந்திருக்காங்க, உன் ஆளை கடத்திட்டு போயிட்டாங்க, நீ ஒரு போலீஸோட கார் எடுத்துக்கிட்டு அவனுங்கள சேஸ் பண்ணிருக்க, நடுவுல கொள்ளக்கார ஒருத்தவனையே ஒரு கிச்சன்ல வச்சு ஆக்சிடென்டா கொலை பண்ணிட்ட, எப்படியும் போலீஸ் ஒன்ன தேடும், இதுல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி என்னையும் உள்ள கோத்து விட்டு கொழுக்கட்டை ஆகலான்னு பாக்குற. இது வரைக்கும் நான் மூஞ்ச கூட பார்த்தது இல்லடா, நம்ம 2 பேரும் வெறும் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கேம் மட்டும்தான் விளையாண்டு இருக்கோம், ஏன் குடியை கெடுக்க நினைக்கிறியே, இதெல்லாம் நியாயமானு ஃப்ரெண்டு முடியவே முடியாதுன்னு சொல்றான். நண்பா நண்பா நண்பா, எனக்கு ஒன்ன விட்டா வேற யாரு நண்பா இருக்கா, கொஞ்சம் பார்த்து பண்ணு நண்பான்னு ஹீரோ உருகுனதும், ஷோ நட்புன்ற பேர்ல இந்த நாசமா போனவன் என்ன சாவடிக்கிறானே, பண்றேன்டா பண்ணி தொலைகிறேன், ஆனா இதுக்கு மேல என்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்டுறாத அப்படின்னு ஆன்லைன் ஃப்ரெண்ட் பண்றதா ஒத்துக்கிறான். இன்னொரு பக்கம் பேங்க்ல ராபரி நடந்த இடத்துக்கு கேஸ் என்கொயரி பண்ண ஒரு இன்ஸ்பெக்டரும் அவங்க ஒரு லேடி இன்ஸ்பெக்டரோட பார்ட்னரும் வராங்க. அங்க என்ன நடந்துச்சுன்றத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 3 பேர் கொள்ளையடிக்க வந்தாங்க, ஹீரோயினை கடத்தி கொண்டு போயிட்டாங்க. ஹீரோ ஒரு போலீஸ் கார் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பின்னாலே போனாரு இல்ல. சோ இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, பேங்க்ல வேலை செஞ்ச ஹீரோ தான் ராபர்ஸ்க்கு பிளான் போட்டு கொடுத்து அவங்க கொள்ளையடிச்சிட்டு தப்பிச்சு போனதும் இவனும் பேங்க் விட்டு போயிட்டானோ, அப்ப ஹீரோவும் கொள்ள கூட்டத்துல ஒரு ஆளா இருப்பானோ அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இது தெரியாத ஹீரோ தம்பிக்காரன் கூட சண்டை போட்டதுல உடம்புல ஏகப்பட்ட சில்ற, அதுக்கு மருத்துவம் பார்த்தாகணுமே, ஹாஸ்பிட்டலுக்கு போனா மாட்டிப்பாரு. சோ சில பல சீனுக்கு முன்னால ஹீரோ ஒரு வயசானவருக்கு ஹெல்ப் பண்ணாரு பாருங்க, நீங்க லோன் காசை கட்டுறதுக்கு நான் ஒரு 3-4 நாள் டைம் வாங்கி தர மாதிரி பண்றேன்ட்டு நேரா ஹீரோ அவரோட மெடிக்கல் ஷாப்புக்கு போறாரு. வயசானவர்லாம் ஹீரோவை பார்த்து மெர்சல் ஆயிடுறாரு. நடந்த சண்டையில ஹீரோவோட ஷோல்டர்ல ஒரு புல்லட் இறங்கி இருக்கு. எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம சகஜமா ஒரு கத்தி எடுத்து உள்ள விட்டு கொடன்னு கொடைஞ்சு ஹீரோ அந்த புல்லட்டை தூக்கி வெளியே போடுறான். இது கூட பரவாயில்லங்க, ஏத்துக்கலாம். அடுத்து என்ன பண்றான் தெரியுமா, கையில கிழிஞ்ச சதைய ஒரு ஃபெவிக்விக் எடுத்து ஒட்டுறான். இந்த அநியாயத்துல நம்ம எங்கேயாவது பாத்துருக்கோமா? அட கடல் தாண்டி வந்த காக்ரோச்சி, உன்னை பெத்தாங்களா இல்ல யானை கீன கக்குச்சாடா, என்னடா என்னென்னமோ பண்றேன்னு வயசானவர் ஷாக் ஆகுறாரு. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காதுங்க. இத விடுங்க, உங்கள்கிட்ட இந்த இன்ஜெக்ஷன் இருக்கா, ஏன்னா எனக்கு அடி வாங்கி மயக்க வர மாதிரியே இருக்கு, அந்த இன்ஜெக்ஷன் போட்டேன்னு வைங்களேன் அட்ரினலின் ரஷ் ஆகி எனக்கு புது பவர் கிடைச்சிரும் அப்படின்னு ஹீரோ ஒரு இன்ஜெக்ஷனை கேட்டு வாங்கி தொடையில ஒரு குத்துனதும் பவர் வந்து குதிரை மாதிரி குதிக்கிறான். சோ ஹீரோ பழைய ஃபார்முக்கு வந்துட்டாப்லையா, அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னால கொள்ளக்காரனுங்க கொள்ளையடிச்ச பணம் கார்ல பாதி இருந்துச்சு, அதுல 2 கட்டு எடுத்து வயசானவர்கிட்ட கொடுத்துட்டு, இதை நீங்க லோன் அடிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க, நான் இன்று போய் நாளை உங்களை சந்திக்கிறேன், அதுவும் உயிரோட இருந்தா சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர, இந்த பக்கம் ஹீரோ தம்பிக்காரனை கொலை பண்ண இடத்துக்கு இன்ஸ்பெக்டரும் பார்ட்னரும் வந்துடுறாங்க. சுத்தி இருந்த சாட்சிகள்லாம் விசாரிக்கிறப்போ கோர்ட்டு சூட்டு டையெல்லாம் கட்டின ஆள் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ அது ஹீரோ தான் முடிவெடுத்துறாங்க. அதே இடத்துல வச்சு ஹீரோவோட பேக்ரவுண்டையும் செக் பண்றாங்க. ஹீரோ மேல ஒரு புட்டி கேஸ் கூட இல்ல. அப்படி பார்த்தா இவன் கொள்ளக்காரனா இருக்க வாய்ப்பே இல்லையே. அதுல அவன் போன் நம்பர் இருக்கா, பேசாம அவனுக்கே போனை போட்டு கேட்டுருவோமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டதும், ஏங்க எங்கேயாவது நீங்க ஒரு போலீஸ் மாதிரி பேசுறீங்களாங்க, கொள்ளையடிச்சிட்டு தப்பிச்சு போறான், ஒரு கொலை பண்ணிருக்கான், நீங்க போன் பண்ணா அவன் எடுப்பான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பார்ட்னர் கேட்டதோட சீனை கட் பண்ணா இன்ஸ்பெக்டர் ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. ஹீரோவும் போன் எடுத்து, சொல்லுங்க நான் இந்த பேங்கோட அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் பேசுறேன், உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்ன சேவை தேவைப்படுது அப்படின்னு ஹீரோ பங்கம் பண்றாரு. எப்படியோ போன் எடுத்துட்டானே அதுவே போதும்னு ஹீரோவை கொள்ளக்காரன்ற பாணியிலேயே இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்கறாங்க. மேடம் உங்க பேச்சே சரியில்லை, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் அவனுங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவனுங்க என் ஆளை கடத்திட்டு போயிட்டானுங்க, அவளை காப்பாத்ததான் வேற வழி இல்லாம உங்க போலீஸ்காரனை எடுத்துட்டு வர வேண்டியதா போச்சு, நீங்க என்னடான்னா என்ன அவனுங்களோட பங்காளி ஆக்குறீங்க, நான் என் ஆளை தான் மேடம் காப்பாத்த போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, சரிப்பா நீ ஆளை தான் காப்பாத்த போற, ஆனா அது உன் வேலை இல்லல்ல, அத போலீஸ் பாத்துப்பாங்க, நீ ஸ்ட்ரெயிட்டா என்கிட்ட வா, நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசிக்கலாம் இப்படின்னு இன்ஸ்பெக்டர் மட்டும் கட்ட போட்டதும், சரி மேடம் நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேக்குறேன், உங்களுக்கு உங்க லைஃப்லயே பிடிச்ச ஆள் யாராவது இருக்காங்களா, அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிருக்கும், அந்த மாதிரி ஆள் யாராவது இருக்காங்களான்னு ஹீரோ கேட்டு, எனக்கு என் பொண்ணு இருக்காப்பான்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும், நான் ஒன்னு சொல்றேன் சீரியஸா எடுத்துக்காதீங்க, விளையாட்டுக்கு தான் சொல்றேன், உங்க பொண்ணை யாரோ ஒருத்தவங்க கடத்திட்டாங்கன்னு வைங்களேன், வேற யாராவது வந்து உங்க பொண்ணை காப்பாத்துவாங்க, நீங்க வெயிட் பண்ணுவீங்களா இல்ல நீங்களே களத்துல இறங்கி சம்பவம் பண்ணுவீங்களா? நான் கேட்டது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2வது காரணத்துக்காகத்தான் நானும் ஆளை தேடி போயிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டரே உருகிடுறாங்க. இருந்தும் இவ்வளவு நேரம் ஹீரோ போன்ல பேசினாரு இல்ல, சோ ஹீரோவோட லொகேஷனை ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஹீரோவுக்கு தெரியல. ஆன்லைன் ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ கேட்ட அந்த டாட்டூ போட்ட இடத்தோட அட்ரஸ் கிடைச்சதும் ஹீரோ லீட தேடி அங்க போறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினை கடத்தி வச்சிருக்க பாசையும் அண்ணங்காரனையும் காட்ட, இன்னும் தம்பிக்கார சத்த விஷயம் எந்த நியூஸ்லயும் வரல. சோ எங்கடா அவன் இன்னும் வந்து சேரல, போலீஸ்டையும் மாட்டின மாதிரி தெரியல, அவனுக்கு என்னதான் ஆயிருக்கும்னு அண்ணங்காரன் பதறிட்டு இருக்கான். வருவான்டா, வராம எங்க போயிட போறான், இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவான், நீ ஃப்ரீயா இருன்னு அண்ணங்காரன் கிட்ட சொன்ன பாஸ் இந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட வந்து பேச்ச போடுறான். அங்க ஒரு ட்விஸ்டுங்க, இவங்க 2 பேரும் பேசிக்கிறப்பதான் தெரியுது நம்மளும் ஹீரோவும் நினைச்ச மாதிரி இவனுங்க ஒண்ணு ஹீரோயினை கடத்திடலாம் வரல, பாஸும் ஹீரோயினும் அண்ணன் தங்கச்சிங்க. சோ இந்த பேங்கை கொள்ளையடிக்கணும்ன்ற
பிளான 5 மாசத்துக்கு முன்னாலேயே போட்டு பாஸ் ஹீரோயினை அங்க வேலைக்கு சேர சொல்லியிருக்கான். அசிஸ்டன்ட் மேனேஜரான ஹீரோ கூட நெருங்கியும் பழக சொல்லியிருக்கான். ஆனா ஒண்ணு, இது எதையும் ஹீரோயின் விருப்பப்பட்டு பண்ணல. அண்ணங்காரனோட வற்புறுத்தல்னால தான் பண்ணிருக்கா. அதுலயும் கொள்ளையடிக்க வரப்போ யாரோட உயிருக்கும் எந்த பாதகமும் ஏற்படக்கூடாதுன்னு கண்டிஷனையும் போட்டிருக்கா. பட் பாஸ் துருத்துருன்னு மேனேஜரை போட்டு தள்ளிட்டானே, ஏன் இப்படி பண்ணனு ஹீரோயின் சண்டை வாங்குறா. அதெல்லாம் 10 புள்ள புடுங்குறப்போ ஒரு நெல்லும் சேர்ந்து வரதாமா செய்யும். ஃப்ளோல நடக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் கேட்டா நான் என்ன பண்றது? தட்டி விடுன்னு ஹீரோயின் ஆஃப் பண்றான். அப்பவும் ஹீரோயினுக்கு மனசு கேட்கல. இது நடந்துட்டு இருக்க அதே டைம் ஹீரோ தம்பிக்காரனுக்கு டாட்டூ போட்டு அந்த கடைக்கு போறாரு. அங்க நல்லா 8 அடி ஹைட்டு 10 அடி அகலத்துல ஜெய்ஜாண்டிக்கா ஒரு உருவம் நிக்குது. அவன் தான் தம்பிக்காரனுக்கு டாட்டூ போட்டவன். ஹீரோ டாட்டூ போட்டோவா அவன்கிட்ட காட்டி, என் ஃப்ரெண்டுக்கு நீங்க இந்த டாட்டூ போட்டீங்களாமே, அதே டாட்டூ எனக்கு வேணும்னு கேட்டதும் டாட்டூ போட்ட மொட்டை வாய விட்டுறான். ஆமா, பெண்ணுக்கு தான் அந்த டாட்டூ போட்டேன். நீங்களும் அவனும் ஃப்ரெண்டா? மிலிட்டரியில ஒன்னா ஒர்க் பண்ணீங்களா அப்படின்னு சில இன்ஃபர்மேஷன் எடுத்து விட்டதும், ஆமா ஆமா பென்னு, நானும் அவனும் ஒன்னா தான் ஒர்க் பண்ணோம். அவன் எப்போ வந்து உங்கள்கிட்ட டாட்டூ போட்டான்? அப்புறம் அவனோட செகண்ட் நேம் என்ன இப்படின்னு ஹீரோ இன்னும் சில இன்ஃபர்மேஷனை வாங்கலாம்னு பார்த்தா மொட்டை உசாராயிடுறான். அங்க ஒரு அடிதடி. அவன் இருக்க சைஸுக்கு ஹீரோவா ஆஃபா அடிச்சு அக்குள்ள வச்சுப்பான் போல. மரண அடி அடிக்கிறான். ஹீரோவும் அடி வாங்கிக்கிட்டே கேக்குறாரு, நாள் முழுக்க நீ என்ன உட்காந்து அடிச்சாலும் எந்த புண்ணியமும் இல்ல, எனக்கு ஒரு சொர்ணையும் இருக்காது. எனக்கு தேவையெல்லாம் பெண்ணோட செகண்ட் நேம். அத சொல்லாண்டா, நான் பாட்டுக்கு போயிட போறேன். ஏன் இந்த தேவையில்லாத தலைவலின்னு ஹீரோ கேட்டும் மொட்டை ஹீரோவை அடிச்சு பிரிச்சு லாஸ்டா ஒரு கண்ணாடிக்கு மேல தூக்கி போடுறான். கண்ணாடி உடைஞ்சு சில்லு சில்லா கீழே விழுது. வெறும் கையால கண்ணாடி சில்லுல பஞ்சு மேல பஞ்சு வைக்கிறாரு. எதிரில இருக்க மொட்டை மிரண்டுறான். தம்பி என்ன தம்பி பண்றீங்க அப்படின்ட்டு. சோ ஹீரோ கண்ணாடி சில்லுல பஞ்சு வச்சதுல கண்ணாடி சில்லெல்லாம் ஹீரோ கையில குத்திக்கிட்டு நிக்குது. அந்த கையோட ஃபைட்டுக்கு ரெடியான ஹீரோ 2 அடிக்கு ஒரு ஜம்ப் பண்ணி மொட்டையோட கண்ணுல ஓங்கி குத்துனதும் கண்ணாடி சில்லெல்லாம் மொட்டையோட கண்ணுல இறங்கி ஆளு கதி கலங்கி விழுந்துடுறான். சரி அப்பவாச்சும் உண்மையா சொல்லுவான்னு பார்த்தா சொல்ல மாட்டான். முடியாதுன்னு ஆடம் பிடிக்கிறான். டேய், நல்லா பீரோ தூக்க வந்த பிக்ஷோ மாதிரி இருந்துகிட்டு ஏன்டா என்ன தப்பு பண்ண வைக்கிற? அப்ப நீ அடங்க மாட்டல்ல? சரிடா, உனக்கு சொல்ற மாதிரி சொன்னாதான் புரியும்னா சொல்லிதானே ஆகணும் அப்படின்னு பக்கத்துல இருந்து டாட்டூ போடுற மிஷின் எடுத்த ஹீரோ மொட்டையோட கழுத்துல கரகரன்னு வச்சு இறக்குனதும் வலி தாங்க முடியாம அவன் பெண்ணோட செகண்ட் நேம் சொல்லிடுறான். அங்கேயே ஹீரோ பேங்க்ல இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு போனை போட்டு, சார் வணக்கம் சார், பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருக்கீங்களா? ஒன்னும் இல்ல, எங்க பேங்க்ல பென் அஃப்லிக்ன்ற ஒருத்தவர் லோன் கேட்டு வந்திருக்காரு. மிலிட்டரியில எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காராம். இந்த டீடைல் வச்சு அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை செக் பண்ணி அவர் இப்போ எங்க இருக்காருன்னு சொல்ல முடியுமா சார் அப்படின்னு ஹீரோ ஒரு நாடகத்தை நடத்தி தம்பிக்காரனோட வீட்டை அட்ரஸ் வாங்கிடுறாரு. அந்த பக்கம் அவங்க சொல்ற அட்ரஸ் ஹீரோ கையில டாட்டூ மிஷின் இருக்கு இல்லையா, எங்க அட்ரஸ் மறந்துட போறோம்னு உள்ளங்கையிலேயே பச்சை குத்திக்கிறாரு. இவ்வளவு தாண்டா மொட்டை, இதுக்கு ஏன்டா இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம்? சரி, அண்ணன் அடிச்சு உனக்கு எதுவும் வலிச்சிருந்ததுன்னா மன்னிச்சுக்கோ, நான் போயிட்டு வரேன்னு ஹீரோ கிளம்ப சேம் டைம் அண்ணங்காரன், என் தம்பி இன்னும் இங்க வந்து சேரல, எங்க போனான்னு தெரியல, என் தம்பி இல்லாம நான் பணத்தோட தப்பிச்சு போக வரமாட்டேன். எதுக்கும் ஒரு தடவை என் தம்பி வீட்டுக்கு போய் அவங்க இருக்கானான்னு பாத்துட்டு வந்துடுறேன், ஒரு ½ hour வெயிட் பண்ணுங்கன்னு பாஸ் கிட்ட சொல்லிட்டு ஹீரோ போற அதே அட்ரஸ்க்கு இவனும் வரான். முன்னால போறது என்னமோ ஹீரோ தான். அட்ரஸ கண்டுபிடிச்சு வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அந்த வீட்டுக்குள்ள என்னடான்னா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியா இருக்கு. தம்பிக்காரன் எல்லா இடத்துலயும் டிராப் செட் பண்ணி வச்சிருக்கான். வீட்டுக்குள்ள போய் ஹீரோ ஒரு அடி எடுத்து வச்சதும் அந்த டிராப்ல காலை வச்சிடறாரு. என்ன ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு, ஆனா எந்த மாற்றமும் நடக்கலையே அப்படின்னு திரும்பி திரும்பி பாக்குறப்போ ஒரு முள்ளு உருண்டை ஹீரோவோட முதுகுலயே வந்து குத்தி இருக்கு. ஓ மை காட், என்ன வானத்துல போனா மொட்டை மாடியில தெரியுற சூரியன் என் முதுகுல குத்திட்டு இருக்கு. இதை வேற பண்ணி வச்சிருக்கான் அவன். இவன் கொஞ்சம் டேஞ்சர் தான் போல, பார்த்து பார்த்து போனோம்னு அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஹீரோ பொறுமையா எடுத்து வச்சும் 2வது டிராப்ல காலை வச்சிடறாரு. கிச்சன் சிங்குக்கு அடியில வச்சிருந்த வில்லுல இருந்து வந்த ஒரு அம்பு ஹீரோவோட தொடையிலேயே சொருவுது. அதை எடுக்க இழுத்து இழுத்து பார்த்தும் வரல. சரி கழுத அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், நம்ம வந்த வேலையா பார்ப்போம். வேலை செய்யற இடத்துக்கு வந்துருன்னு அண்ணங்காரன் மெசேஜ் அனுப்பினால, அது சம்பந்தப்பட்ட டீட்டெயில் ஏதாவது கிடைக்குதான் தேடுவோம்னு ஹீரோ வீட்டையே அலசி ஆராய்ஞ்சி தம்பிக்காரன் வச்சிருந்த அவனோட ஒர்க்கிங் யூனிஃபார்ம் எடுத்து பார்த்துட்டு ஒரு வழியா அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சிடறாருங்க. சரி இனிமேல் எந்த டிராப்லயும் காலை வைக்காம வெளியே போயிடணும்னு நினைக்கிறதுக்குள்ள 3வது ஒரு டிராப்ல காலை வச்சிடறாரு. அது கொஞ்சம் கொடூரமான டிராப். ஒரு கயிறு வந்து ஹீரோவோட காலை இறுக்கி மேல தூக்கிடுது. ஹீரோ தலைகீழ தொங்க வேண்டிய மாதிரி ஆயிடுது. ஆபத்தில் உதவுறவன் தானே அருமை தொழன. சோ இந்த இடத்துல இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஹீரோ கால் பண்றது அவரோட ஆன்லைன் ஃப்ரெண்டுக்கு. அவன் போன் எடுத்ததுமே, ஏண்டா இன்னுமாடா போலீஸ் ஒன்ன பிடிக்கல, எதுக்குடா எனக்கு போனை போட்டிருக்கேன்னு கேட்க, தொங்க விட்டானுங்க நண்பா, தலைகீழா கட்டி தொங்க விட்டானுங்க நண்பா, நான் இங்க இருந்து போனாதாண்டா என் ஆளை காப்பாத்த முடியும், நீ தான் இந்த அட்ரஸ்க்கு வந்து என்ன காப்பாத்தணும் அப்படின்னு ஹீரோ ஹெல்ப் கேட்டதும், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், இனிமேல் எதையும் கேட்டு எனக்கு போன் பண்ணாதன்னு. சும்மா சும்மா போனை போட்டு எதையாவது கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னாலலாம் எதுவும் பண்ண முடியாது, போனை வைக்கின்னு ஆன்லைன் ஃப்ரெண்டு சொல்ல, நீ என்ன வேணும்னா நினைச்சுக்க நண்பா, ஆனா நான் சீரியஸா சொல்றேன், இந்த உலகத்திலேயே எனக்கு நண்பன் ஒருத்தன் இருக்கானா அது நீ மட்டும்தான். நான் உன்னை நேர்ல பார்த்தது இல்லதான், ஆனாலும் எனக்கு இருக்க ஒரே நண்பன் நீதான்டா. நீயே ஹெல்ப் பண்ணலனா வேற யாரா பண்ணுவா, கொஞ்சம் வந்து காப்பாத்தாண்டான்னு ஹீரோ கெஞ்சினதும், இப்படியே சென்டிமெண்ட் ஊசி போட்டு என்ன ஏமாத்துங்கடா, வரேன் அந்த அட்ரஸ் தானே, பஸ்ஸை புடிச்சு வந்தா 1/4 மணி நேரம் ஆகும், என்கிட்ட சட்டாக் பைக் ஒன்னு இருக்கு, எடுத்து திருப்பினா
அனுப்புனா 10 நிமிஷத்துல வந்துடலாம், வர வையின்னு ஆன்லைன் ஃப்ரெண்ட் போனை கட் பண்ண. ரைட்டு, பையன் 10 நிமிஷத்துல வந்துருவான், தப்பு செல்லாம்னு நினைச்சிட்டு இருந்த ஹீரோவோட கண்ணப்பு மொத்தமும் அடுத்த 3 நிமிஷத்துல தவிடுபுடி ஆகுது. ஃப்ரெண்டு வரதுக்கான 10 நிமிஷம் டைமிங்க ஹீரோ செட் பண்ணிட்டாரு. பட் 7வது நிமிஷத்திலேயே அண்ணங்காரன் வீட்டுக்குள்ள வந்துடுறான். தொங்குற ஹீரோவை பார்த்துட்டு யாரா நீன்னு அவன் கேட்க, ஐயா நான் சும்மா திருட வந்தேன் ஐயா, ரேண்டமா ஒரு வீட்டை சூஸ் பண்ணி திருடலான்னு வந்தேன், ஆனா இங்க இத்தனை கண்ணி வெடி இருக்கிறது தெரியாம உள்ள வந்து மாட்டிக்கிட்டேன் ஐயா, என்ன அவுத்து விட்டீங்கன்னா அப்படியே ஓடி போயிடுவேன் அப்படின்னு ஹீரோ வகை வகையா கதை சொல்லியும், சரி ரேண்டமா ஒரு வீட்டை சூஸ் பண்ணி திருடுறேன்னு இந்த வீட்டுக்குள்ள வந்த, ஆனா ஏன் உன் கையில இந்த வீட்டோட அட்ரஸ பச்சை குத்தி வச்சிருக்க, அப்பனா வேற என்னமோ ஒண்ணு இருக்கு, நீ போய் சொல்ற இப்படின்னு அண்ணங்காரன் பேசிட்டு இருக்கும் போதே இவனுக்கு போன போட்ட பாஸ், பங்கு ரொம்ப சாரி பங்கு, உன் தம்பி செத்துட்டான், யாரோ கோர்ட்டு டையெல்லாம் போட்ட ஆள் தான் உன் தம்பியை கொலை பண்ணானா, பாத்துக்கானு கொளுத்தி போட, கண் எதிரில தான் ஹீரோ தொங்கிட்டு இருக்காரு. கொக்கா மவனே, அப்ப நீ தான் என் தம்பியை கொலை பண்ணியாடா, இன்னைக்கு உனக்கு கருமாதி கன்ஃபார்ம்டா அப்படின்னு அண்ணங்காரன் ஹீரோவை ஷூட் பண்ண போறப்போ ஃப்ரெண்டு வர வரைக்கும் இவனை சமாளிக்கணுமே. சோ ஹீரோ அவனை உசுப்பேத்துற மாதிரி, கொல்லுங்க சார் கொல்லுங்க, சீக்கிரம் என்ன கொல்லுங்க, எனக்கு சாகணும் தான் ஆசை, டக்குன்னு சுட்டிங்கன்னா கண்ணு மிகிற நேரத்துல நான் செத்துருவோம் பாருங்க அப்படி இப்படின்னு இன்னமும் சொன்னதும் இந்த அண்ணன் தம்பி 2 பேருமே மிலிட்டரியில சர்வ் பண்ணவனுங்க. அதனால ஒரு ஆளை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணி வலியை அனுபவிச்சு அவங்கள சாகடிக்கலாம்ன்றது இவனுங்களுக்கு தெரியும். அதானே நீ ஆசைப்படுற மாதிரி நான் ஏன் உன்னை உடனே சாவடிக்கணும், என் தம்பியை கொன்னல்ல உன்னை சித்திரவதை பண்ணி தாண்டா சாவடிப்பேன் அப்படின்னு ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே கைத்துல இருந்து ஹீரோவை இறக்கி அண்ணங்காரன் டார்ச்சர்ன்ற பேர்ல என்னென்னமோ பண்றான். ஹீரோவோட கைவிரல் நகத்தை பிடிச்சு புடுங்கி இழுக்கிறான், கத்தி எடுத்து காலிலேயே குத்துறான், உடம்புல இஷ்டத்துக்கு பூந்து விளாடுறான். ஃப்ரெண்டு வர வரைக்கும் சமாளிக்கணுமேனு ஹீரோவும் வலிக்கிற மாதிரி, ஐயோ அம்மா வலிக்குதே, ஐயோ அம்மா வலிக்குதே, இதே மாதிரி தாங்க ஹீரோ அங்க பேசிட்டு இருக்காரு. இத அண்ணங்காரனும் உண்மைன்னு நம்பி வலிக்குதா வலிக்குதா அப்ப என் தம்பிக்கு எப்படி இருந்திருக்கும் சாவடான்னு ஹீரோவை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கான். அதுக்குள்ள பாஸ் கிட்ட இருந்து கால் வருது, 1/2 மணி நேரத்துல வரேன்னு சொன்ன, போய் இவ்வளவு நேரம் ஆகுது, வரியா இல்லையா, முடிச்சுட்டு வான்னு கூப்பிட்டதும் அவ்வளவுதான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், இதோ முடிச்சிடுறேன் அப்படின்னு கத்தி எடுத்து ஹீரோவோட கண்ணை நோண்டுறதுக்கு கிட்ட வந்துடுறான். அப்பவும் ஹீரோ, உன் தம்பி சாவறதுக்கு முன்னால உன்கிட்ட ஒன்னு சொல்ல சொன்னா, அது என்ன தெரியுமா, அது இதுன்னு டைமை கடத்திட்டு இருக்கும் போதே அண்ணங்காரனோட தலையிலேயே கபார்னு யாரும் அடிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா ஆன்லைன் ஃப்ரெண்டு தலையில ஹெல்மெட்டை போட்டுட்டு வந்து நிக்கிறான். அவன் ஹெல்மெட் அவுத்ததும் ஹீரோவுக்கு பட்டா ஷாக்கு. ஏன் நண்பா என்கிட்ட போன்ல என்னமோ நீ பாக்குறதுக்கு கன்னட பட கதாநாயகன் மாதிரி இருப்பான்னு, நேர்ல என்னடா ஆப்பிரிக்கன் அவதார் குட்டி மாதிரி இருக்க அப்படின்னு கலாய்ச்சதும், இந்த நிலைமையிலயும் உனக்கு கலாய் போலல்ல, உன்னை காப்பாத்த வந்தேன் பாத்தியா, என்னதான்டா சொல்லணும்னு ஆன்லைன் ஃப்ரெண்டு வெறி ஆவறான். சிச்சி சும்மா நண்பா, எப்படி இருந்தா என்ன, நீ என் நண்பன், நான் விளையாட்டுக்கு சொன்னேன்டா. இதே மாதிரி நானும் குட்டி குட்டியா சொல்ற மொக்கையெல்லாம் வெறும் விளையாட்டுக்கு தாங்க, யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்ல, அப்படி புண்பட்டிருந்தா மன்னிச்சு, ஜஸ்ட் கதைக்கு நடுவுல ஒரு கமிட்மெண்ட். அடுத்து அப்படியே கதைக்குள்ள போனா ஆன்லைன் ஃப்ரெண்டு ஹீரோவை காப்பாத்திடுறான். இதோட 2 பேரும் வெளியே எஸ் ஆகிறதுக்குள்ள அடிச்சு போட்ட அண்ணங்காரன் திரும்ப கண்ணை முழிச்சிடறான். அவன் கூட மல்லு கட்ட வேண்டியதா போச்சு, அவனை சமாளிக்கிறதுக்கும் வேற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சோ அவன் ஹீரோவோட கழுத்து பிடிச்சி நடிச்சிட்டு இருக்கப்போ ஹீரோ வீட்டுக்குள்ள வந்ததும் 2வதா ஒரு டிராப்ல காலை வச்சு ஒரு அம்பு ஹீரோவோட கால்ல ஏறிச்சு. அதை ஹீரோ எடுத்து போடாமலே இருந்தாரு பாத்தீங்களா. இப்ப என்ன பண்ணிடுறாரு, முட்டி 2யும் அண்ணங்காரனோட தலையில வச்சு லாக் பண்ணி அம்போட ஒரு சைடு எண்ட ஓகே அழுத்தினதும் அம்பு அண்ணங்காரனோட இந்த நெத்தி வழியா நுழைஞ்சு அந்த நெத்தி வழியா வெளியே வந்து ஹீரோவோட இன்னொரு சைடு காலையே தொலைச்சிட்டு போகுதுன்னா பாத்துக்கோங்க. சோ அண்ணங்காரனுக்கும் அரோகரா. இதுக்கப்புறமாச்சு தப்பிக்கலான்னு பாக்குறதுக்குள்ள ஹீரோவோட லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி இன்ஸ்பெக்டரும் பார்ட்னரும் வீட்டுக்கு வெளியே வந்து நின்னுறாங்க. ஹீரோ இங்க இருந்து போனாதான் ஹீரோயினை காப்பாற்ற முடியும் அப்படின்றது ஹீரோவோட கருத்து. போலீஸ்ல மாட்டிக்கிட்டா நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஹீரோ இவருக்கு பதில் ஆன்லைன் ஃப்ரெண்டோட தலையில ஹெல்மெட்டை மாட்டி அவனை இவர் மாதிரி வெளியே அனுப்பி விடுறாரு. வெளியே வந்தவனும் வண்டி எடுத்துட்டு தப்பிக்கிறான். இவன் தான் ஹீரோ நினைச்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டரும் பார்ட்னரும் அவனை ஃபாலோ பண்ணி டைவர்ட் ஆயிடுறாங்க. இதை யூஸ் பண்ணி தப்பிச்ச ஹீரோ பாஸும் ஹீரோயினும் இருக்க இடத்துக்கு போய் பாஸுக்கு முன்னால துப்பாக்கியை நீட்டி மரியாதையா அந்த பொண்ணை விட்டுரு இல்லனா வேற மாதிரி ஆயிடும்னு மிரட்டினதும், அடேங்கப்பா நான் பேங்க்ல பார்த்தனே அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் தானே நீ, ஓ நிலைமை இவ்வளவு கவலைக்கிடம் ஆயிடுச்சேடா, இவளை காப்பாத்துவா வந்த, இவ உன்னை உண்மையாவே லவ் பண்றான்னு நீ நினைக்கிறியா, அவ ஏன் தங்கச்சிடா, நானும் இவளும் சேர்ந்துதான் பேங்கை கொள்ளையடிக்க பிளான போட்டு அதுக்கு ஏதாவது ஒரு வழியில நீ யூஸ் ஆவன்னு நான் இவள்கிட்ட சொல்லி உன்னை உசார் பண்ண சொன்னேன். அத உண்மையான காதல்னு நினைச்சுக்கிட்டு கையில புடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, துப்பாக்கி துப்பாக்கி துப்பாக்கிய அப்படின்னு பாஸ் உண்மையெல்லாம் போட்டு உடைச்சிடறான். ஹீரோயினும் சொல்றா, அவன் சொல்றதெல்லாம் பாதி தாண்டா உண்மை, ஏதோ அண்ணனா பிறந்துட்டான்னு இவன் சொல்றதெல்லாம் நான் பண்ணேன், ஆனா உன் கூட நான் பழகினதெல்லாம் உண்மைதான்டா அப்படின்னு இவன் சொல்ல சொல்ல இந்த உண்மையை கேட்டதுமே ஹீரோ எவ்வளோ அடி எவ்வளோ மிதி எவ்வளோ வெட்டு எத்தனை குத்த வாங்கிட்டு இங்க வந்திருக்காரு, அதுலலாம் கூட எதுவும் ஆகல, நம்மள ஒருத்தி ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சதும் கிரு கிரு கிருன்னு ஆகி மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. கிடைச்சதா வாய்ப்புன்னு பாஸ் மேல செயின்ல ஒரு கார் தொங்கிட்டு இருக்கு, அதை அப்படியே கீழே இறக்கி டயரை ஹீரோவோட தலையில வச்சு பிரஷரை கொடுத்து ஹீரோவை கொல்ல பாக்குறான். இடையில ஹீரோயின் தான் உள்ள போந்து, உனக்கு தேவை பணம் தானே, கிடைச்சிச்சு இல்ல, அவனை கொலை பண்ணி உனக்கு என்ன ஆக போகுது, பணத்தோட நீ கிளம்பு, நான் இங்க ஹீரோ கூடவே இருந்துக்கிறேன் அப்படின்னு அண்ணங்காரங்கிட்ட சண்டைக்கு போக
ஏண்டி நீ என்ன லூசா, அவனுக்காக கூட பிறந்தவனை கைட்டு விட்டு போறன்ற, நீயும் நானும் சேர்ந்து எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம், இது மட்டும் உனக்கு பெருசா தெரியுதா அப்படின்னு பழசெல்லாம் இழுத்ததும், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எதையும் நான் என் மனசார செய்யல, நீ என்ன வற்புறுத்துறன்றதுனாலதான் செஞ்சேன், இனிமேல் என்னால செய்ய முடியாது, கிளம்படான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே பாஸோட வயித்துல பட்டார்னு ஒரு புல்லட் இறங்குது. திரும்பி பார்த்தா ஷூட் பண்ணது பார்ட்னர். ஆன்லைன் ஃப்ரெண்ட் போலீஸ்ல மாட்டினான்ல, ஹீரோ எங்க போறாருன்னு சொல்லி அவன் தான் போலீஸ் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். கரெக்ட் டைமுக்கு வந்து ஹீரோவை காப்பாத்திட்டாங்க. சோ ஹீரோவை ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு பாஸ் பண்ண தப்புக்கும் ஹீரோயினும் ஒரு சின்ன உடம்பு தானே, அவளை அரெஸ்ட் பண்ண போறப்போ செத்ததான் நினைச்ச அண்ணங்காரன் திரும்ப எழுச்சிடுறான். எழுச்சதோட மட்டும் இல்ல, பார்ட்னரை ஷூட் பண்ணி போட்டு தள்ளிடுறான். இன்ஸ்பெக்டரோட வயிற்றுலயும் ஷூட் பண்ணிடுறான். அடுத்து ஹீரோவை எந்த ஆம்புலன்ஸ்ல வச்சிருக்காங்களோ அதை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிக்கிறான். அந்த ஆம்புலன்ஸை ஹீரோயின், இன்ஸ்பெக்டர், ஆன்லைன் ஃப்ரெண்டு 3 பேரும் ஒரே கார்ல சேஸ் பண்ணிட்டு போறாங்க. சேசிங் போயிட்டு இருக்கும் போதே ஆம்புலன்ஸ்ல இருந்த ஹீரோ கண்ணை முழிச்சிடுறாரு. ஆனா படுத்து இருந்த ஸ்ட்ரக்சரை விட்டு நவர முடியல. ஏன்னா பார்ட்னர் ஹீரோவை ஸ்ட்ரக்சரோட சேர்த்து ஹேண்ட் கஃபை மாட்டி விட்டாரு. அது என்ன பெரிய விஷயமா, கட்ட விரலை உடைச்சா கை வெளியே வர போகுது, ஹீரோவுக்கும் வலி தெரிய போறது இல்ல. சோ கட்ட விரலை உடைச்சு ஹேண்ட் கஃப்ல இருந்து கையை வெளியே எடுத்த ஹீரோ முன்னால வண்டி ஓட்டிட்டு இருக்க பாஸை பார்த்துட்டு, இன்னும் நீ இங்கதான் இருக்கியா, வாரண்டி மாப்ள, என்ன பண்ணலான்னு தேடுறப்போ இந்த சிபிஆர் கொடுக்கறதுக்கு ஷாக் மிஷின் ஒன்று வச்சிருப்பாங்கல்ல ஆம்புலன்ஸ்ல, அது இருக்கிறத பார்த்துட்டு ஃபுல் சார்ஜ் ஏத்தி அதை தன்னோட நெஞ்சில வச்ச ஹீரோ இவர் மேல கரண்ட் ஷாக் ஏறினதும் முன்னால இருந்த சின்ன கேப் வழியா கையை வெளியே விட்டு அந்த கையை பாஸ் மேல வச்சதும் கரண்ட் இங்க இருந்து ஹீரோ மேல இருந்து பாஸ் மேலன்னு பாஸ் ஆகும் இல்லையா. சோ கரண்ட் ஷாக் தாங்க முடியாம அலறிக்கிட்டே பாஸ் வண்டியை கவுத்துறான். இங்க நடக்கிறது தான் கிளைமேக்ஸ் ஃபைட். ஆல்ரெடி ஹீரோ செம்ம டயர்டு, இனிமேல் உடம்புல அடி வாங்காத இடமே இல்ல. அந்த நிலைமையிலயும் ஹீரோ சண்டை போட ஹீரோவால முடியல. பாஸ் ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு லாஸ்டா ஹீரோவோட ரைட் ஹேண்ட எலும்பே நொறுங்குற மாதிரி உடைச்சிடறான். அதுக்குள்ள சேசிங்ல இருந்த ஹீரோயின் பின்னாலேயே வந்து தூரத்துல இருக்க ஆம்புலன்ஸை பார்த்துட்டாலா, சண்டை போடுற வரைக்கும் இன்ஸ்பெக்டர் இங்க வச்சிருக்க முடியாதுல்ல, அவங்களுக்கு அடிபட்டு இருக்கு. சோ ஆன்லைன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு போக சொல்லிட்டு ஹீரோயினும் பாஸ் கிட்ட முடிஞ்ச அளவு மோதி பாக்குறான். அவன் ஹீரோயினை தூக்கி போட்டு பொழந்ததுதான் மிச்சம். இத குத்துயிரும் கொலவுயிருமா கிடந்த ஹீரோவால பார்க்க முடியல. நம்மால அங்க அடி வாங்குறாளே, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு திரும்புறப்போ வயசானவரோட மெடிக்கல் ஷாப்ல பூஸ்ட் ஏத்துறதுக்கு ஹீரோ ஒரு இன்ஜெக்ஷன் ஏத்திக்கிட்டாரு இல்ல, அதே இன்ஜெக்ஷன் இங்க 4-5 கிடக்குது. இவங்க வந்தது ஆம்புலன்ஸ் தானே, அதுல இருந்து விழுந்திருக்கு. இன்னைக்கு சம்பவம் உறுதிடான இன்ஜெக்ஷன் எடுத்து தொடையில சருவி பூஸ்ட ஏத்திக்கிட்டு ஸ்ட்ரைட்டா பாஸ் கிட்ட போய் ஹீரோயின் அடிச்சிட்டு இருக்க அவனை திருப்பின ஹீரோ. அவன் ஹீரோவோட கையை உடைச்சதுல எலும்பு வெளியே வந்துருந்துச்சுல்ல, நல்லா எல்போடு ஏகாம்பர மாதிரி இருந்துகிட்டு ஏன் மேலையா கை வைக்கிற, புடிச்சுக்கிடா இதுன்னு எலும்பு அவன் தொண்டையிலேயே சொருவி தொடர் கதைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடறாரு. சோ ஆல் ப்ராப்ளம் சால்வ்டு. இங்க சீனை கட் பண்ணா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. பக்கத்துலயே ஆன்லைன் ஃப்ரெண்ட் உட்காந்துருக்கான். அவனுக்கு கையில கால்லன்னு தனித்தனியா மாவு கட்டு போட்டு நம்ம பாத்துருப்போம். இங்க என்னடான்னா ஹீரோவுக்கு உடம்பு முழுக்க மாவு கட்டு போட்டு படுக்க வச்சிருக்கானுங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோ பண்ண தப்புக்காக, ஹீரோ சின்ன சின்ன தப்பு பண்ணிருக்காரு இல்ல, போலீஸோட காரை திருடினது, தற்காப்புக்காக அண்ணங்காரன் தம்பிக்காரன் பாஸ் இவங்களெல்லாம் கொலை பண்ணது, இதுக்காக பெருசா இல்லாம சும்மா ஒப்புக்கு சப்பானிக்கு நீ ஒரு 6 மாசம் ஹவுஸ் அரெஸ்ட்லயே இருக்கணும் பான்ற தண்டனையை கொடுத்துட்டு அப்புறம் என் பொண்ணு நீ நல்லாயி வரணும்ட்டு உனக்காக டிராயிங்லாம் வரைஞ்சு கொடுத்தாப்பா, நீயே பாரு அப்படின்னு டிராயிங்கையும் பக்கத்துல வைக்க இதோட 1 வருஷம் கழிச்சு வந்தா ஹீரோ உடம்பு மொத்தமும் கிளியர் ஆகி வந்துடுறாருங்க. இன்னையோட ஹீரோ ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு போய் 1 வருஷம் ஆயிடுச்சு. சோ முதல் வருஷம் ஆனிவர்சரிய நடுவுல ஒரு கேக் வச்சு ஹீரோ ஹீரோயின் கொண்டாடுறாங்க. அங்க லைட்டா ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்த்தா கூட ஒரு ஆள் விட மாட்டான். நாங்கடா குடும்பம் இது, ஒரு லவ்வர்ஸ் ஒரு ஹோட்டல்ல ரொமான்ஸ் பண்ண உரிமை இல்லையா, அதை தடுக்கிற அந்த கடமை மிகு காவலாளி யாரு அப்படின்னு நம்ம யோசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க உட்கார்ந்து இருக்கிறது ஹோட்டல்ல இல்ல, ஜெயில்ல. ஹீரோயினுக்கு விருப்பமே இல்லைனாலும் பாஸுக்கு உடந்தையா இருந்தால அதுக்கு அவளுக்கு 1.5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. இன்னொரு 6-7 மாசத்துல ரிலீஸ் ஆயிடுவா. சோ சீக்கிரம் வாமா, உனக்காக நான் விருத்தனமான வெயிட்டிங்ல இருக்கேன் அப்படின்னு ஹீரோ காதலோட ஹீரோயினை ஜெயிலுக்குள்ள வழி அனுப்பி வைக்கும் போதே படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டாடா பாய்.